முக்கிய செய்திகள். தமிழகத்தில் வழக்கம் போல பேருந்துகள் இயக்கம். பொதுமக்கள் இடையூறின்றி பயணம் செய்ய நடவடிக்கை. பில்கிஸ் பானு வழக்கில் பாஜகவின் கொடூர முகம் அம்பலமாகிவிட்டதாக கண்டனம். நீதியின் மீது புல்டோசரை ஏற்றியவர்களின் முகத்தில் விழுந்த அடி என தலைவர்கள் கருத்து. உலக முதலீட்டாளர் மாநாடு மூலம் 6.5 லட்சம் கோடி ரூபாய் ஈர்ப்பு. மேலும் முதலீடுகளை பெற ஸ்பெயின் செல்கிறார் ஸ்டாலின். டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் வெளுத்து வாங்கிய கனமழை. வைகை, தாமிரபரணி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. வணக்கம். சென்னை, சேலம், வேலூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் வழக்கம் போல பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. 15வது ஊதிய ஒப்பந்தம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும். ஓய்வூதியதாரர்களுக்கு அகவிலைப்படியை உயர்த்த வேண்டும் என்பன உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி CITU, AITUC உள்ளிட்ட 16 தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்த நோட்டீஸ் வழங்கின. அரசு தரப்பில் நடத்திய பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்த நிலையில் CITU உள்ளிட்ட சங்கங்கள் இன்று முதல் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளன. எனினும் தோமுசா, INTUC ஆகிய தொழிற்சங்கங்கள் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மக்கள் நலன் கருதி வேலைநிறுத்த போராட்டத்தில் கலந்து கொள்ளப் போவதில்லை என்று அறிவித்துள்ளன. அதிமுகவின் அரசியல் சூழ்ச்சியை முறியடிக்க வழக்கம் போல பேருந்துகள் இயக்க வேண்டும் என்று தோமுசா தொழிற்சங்க ஊழியர்களை அந்த சங்கத்தின் பொதுச் செயலாளர் திரு சண்முகம் கேட்டுக்கொண்டுள்ளார். இந்நிலையில் சென்னையில் இன்று காலை பணிமனைகளில் இருந்து வழக்கம் போல பேருந்துகள் பல்வேறு வழித்தடங்களுக்கு இயக்கப்பட்டன. சேலத்திலிருந்து வழக்கம் போல ஈரோடு, கரூர், நாமக்கல், சென்னை, திருச்சி உள்ளிட்ட ஊர்களுக்கு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. வேலூர் மண்டலத்தில் 90% பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. கும்பகோணத்தில் வழக்கம் போல அரசு பேருந்துகள் இயக்கப்படும் என்றும், தஞ்சை மாவட்டத்திலும் வழக்கம் போல 444 பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் கும்பகோணம் மண்டல மேலாண் இயக்குனர் திரு இளங்கோவன் கூறியுள்ளார். கன்னியாகுமரி, புதுக்கோட்டையில் வழக்கம் போல அனைத்து பேருந்துகளும் இயக்கப்படுகின்றன. ஈரோட்டில் 50% பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இதனிடையே பொங்கல் பண்டிகை முன்னிட்டு 12, 13, 14 ஆகிய நாட்களில் சென்னையில் இருந்து வழக்கமாக இயக்கக்கூடிய 2100 பேருந்துகளுடன் 4706 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சிவசங்கர் தெரிவித்தார். 3 நாட்களும் சேர்த்து 11,006 பேருந்துகளும், பிற ஊர்களில் 8,478 பேருந்துகளும் இயக்கப்படும் என்று அவர் கூறினார். பொங்கல் முடிந்த சென்னை திரும்ப 4,839 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்ற திரு சிவசங்கர், தென் மாவட்டங்களுக்கு செல்லும் அரசு விரைவு பேருந்துகள் கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையத்திலிருந்து புறப்படும் என்று தெரிவித்தார். கோயம்பேடு பேருந்து நிலையம், மாதவரம் புதிய பேருந்து நிலையம், KK நகர் பேருந்து நிலையம், தாம்பரம் சானிட்டோரியம் பேருந்து நிலையம், பூவிருந்தவல்லி பைபாஸ் மாநகராட்சி பேருந்து நிலையம் உள்ளிட்ட இடங்களில் இருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. கிளாம்பாக்கம், கோயம்பேடு, தாம்பரம் சானிட்டோரியம் ஆகிய இடங்களில் 11 முன்பதிவு மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து மற்ற பேருந்து நிலையங்களுக்கு செல்ல 24 மணி நேரமும் மாநகர பேருந்துகள் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவை உலுக்கிய பில்கிஸ் பானு வழக்கில் குற்றவாளிகளை குஜராத் அரசு முன்கூட்டியே விடுதலை செய்ததை உச்சநீதிமன்றம் ரத்து செய்திருப்பதை பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் வரவேற்றுள்ளனர். பெண்களுக்கு எதிரான பாஜகவின் கொடூர முகம் அம்பலமாகியிருப்பதாக கண்டனம் தெரிவித்துள்ள காங்கிரஸ், குற்றவாளிகளை சட்டவிரோதமாக விடுவித்து நீதியின் மீது புல்டோசரை ஏற்றியவர்களின் முகத்தில் விழுந்த அடி என்று சாடியுள்ளது. பில்கிஸ் பானுவின் அயராத போராட்டம் திமிர் பிடித்த பாஜக அரசுக்கு எதிரான நீதியின் வெற்றி என்று காங்கிரஸ் MP ராகுல் காந்தி கூறியுள்ளார். குற்றவாளிகளின் புரவலர் யார் என்பதை உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு மீண்டும் ஒருமுறை எடுத்துக்காட்டியுள்ளதாகவும் X தளத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். பாஜகவின் பெண்களுக்கு எதிரான கொள்கை அம்பலமாகியுள்ளதாக திருமதி பிரியங்கா காந்தி தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்ற தீர்ப்பு குஜராத் அரசின் முகத்தில் விழுந்த அடி என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் திருமதி பிருந்தா காரத் தெரிவித்துள்ளார். பாலியல் மற்றும் வகுப்புவாத குற்றங்களுக்கு எதிராக நீதிக்காக போராடும் பெண்களுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் பில்கிஸ் பானுவுக்கு தலை வணங்குவதாகவும் அவர் கூறியுள்ளார். அரசுகள், அரசியலமைப்பு நிறுவனங்கள் அவற்றின் அதிகார வரம்பை மீறி செயல்பட்டால் அது நாட்டின் ஜனநாயக இருப்புக்கு அழிவை ஏற்படுத்தும் என்று திரு சீதாராம் யெச்சூரி தெரிவித்துள்ளார். பில்கிஸ் பானுவிடம் மத்திய மற்றும் குஜராத்திலும் உள்ள பாஜக அரசுகள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று AIMIM தலைவர் ஓவைசி வலியுறுத்தியுள்ளார். உச்சநீதிமன்றம் ஒரு சாதாரண நபரின் நீதிக்கான நம்பிக்கையை மீட்டெடுத்துள்ளதாக ஆம் ஆத்மி கட்சி வரவேற்றுள்ளது. உச்சநீதிமன்ற தீர்ப்பு மிகப்பெரிய நிம்மதி அளித்திருப்பதாக தெரிவித்துள்ள திருமதி பில்கிஸ் பானு, தீர்ப்பு வெளியான நாளே தமக்கு புத்தாண்டு என்று கூறியுள்ளார். 1.5 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போதுதான் தமது முகத்தில் சிரிப்பை காண முடிவதாக கூறியுள்ள அவர்,
மனதிலிருந்த பாரம் அகற்றப்பட்டு விட்டதாக தெரிவித்தார். கடினமான நேரத்தில் நாட்டு மக்கள் தமக்கு உறுதுணையாக நின்றதாகவும் திருமதி பில்கிஸ் பானு நெகிழ்ச்சியுடன் கூறினார். உலக முதலீட்டாளர் மாநாடு மூலம் 6.5 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு பெறப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. 2030ஆம் ஆண்டு $1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரத்தை இலக்காக கொண்டுள்ள முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார். அதன் ஒரு கட்டமாக சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் கடந்த 2 நாட்களாக உலக முதலீட்டாளர் மாநாடு நடைபெற்றது. இதில் அமெரிக்கா, இங்கிலாந்து, ஜப்பான், ஆஸ்திரேலியா, ஜெர்மனி, பிரான்ஸ், டென்மார்க், சிங்கப்பூர், தென்கொரியா உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட நாடுகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். இந்தியாவில் டாடா, அதானி, அம்பானி, மஹேந்திரா, கோத்ரெஜ், ஓலா, டிவிஎஸ், பெக்கட்டான் உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்கள் பங்கேற்றன. 2 நாட்களில் 631 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டு 6,64,180 கோடி ரூபாய் முதலீடு ஈர்க்கப்பட்டது. இதன் மூலம் 26,90,657 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். மின்னணு பொருட்கள் உற்பத்தி, பசுமை எரிவாயு, தோல் அல்லாத காலணிகள், வாகனங்கள் மற்றும் மின் வாகனங்கள், வான்வெளி மற்றும் பாதுகாப்பு, தரவு மையங்கள், திறன்மிகு மையங்கள், தகவல் தொழில்நுட்ப சேவைகள் உள்ளிட்ட பலதரப்பட்ட துறைகளில் இந்த முதலீடுகள் வந்துள்ளன. சீரான பரவலான வளர்ச்சியை உறுதிப்படுத்தும் வகையில் இந்த முதலீடுகள் மாநிலம் முழுவதும் பரவலாக மேற்கொள்ளப்பட உள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்தார். சீரான பரவலான வளர்ச்சியை உறுதிப்படுத்துற விதமா இந்த முதலீடுகள் எல்லாம் மாநிலம் முழுவதும் பரவலா மேற்கொள்ளப்பட இருக்கு. 2030ஆம் ஆண்டுக்குள்ள தமிழ்நாட்டை $1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதார வளர்ச்சி பெற்ற மாநிலமாகவும் இந்திய பொருளாதாரத்துக்கு மிக முக்கிய பங்களிக்கிற மாநிலமாகவும் சிறந்திட பெரும் லட்சிய இலக்கை நிர்ணயிச்சு நாங்க செயல்பட்டுக்கிட்டு வரோம். இந்த இலக்கை விரைவில் அடையிறதுக்கு இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பெரும் துணை நிற்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. விழுப்புரம் மாவட்டத்தில் 500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 6000 பேருக்கு வேலை வாய்ப்பளிக்கும் காலனி தொழிற்சாலைக்கான அடிக்கல்லை முதல்வர் நாட்டினார். உலக முதலீட்டாளர் மாநாட்டில் டிவிஎஸ் குழுமம் வாகன உற்பத்தி மற்றும் தகவல் தொழில்நுட்பத் துறையில் கூடுதலாக 5000 கோடி ரூபாய் முதலீடு செய்கிறது. கோத்ரெஜ் நிறுவனம் செங்கல்பட்டில் 515 கோடி ரூபாயில் தினசரி பயன்பாட்டுக்கான நுகர்வோர் பொருட்கள் தயாரிக்கும் ஆலையை அமைக்க உள்ளது. டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 12,800 கோடி ரூபாய் மதிப்பில் மொபைல் உதிரி பாகங்கள் தயாரிப்பு தொழிற்சாலையை தொடங்கவும் 7,000 கோடி ரூபாயை தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் முதலீடு செய்ய ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ள டாடா பவர் நிறுவனம் நெல்லையில் மட்டும் 800 கோடி ரூபாய் முதலீடு செய்ய உள்ளது. அதானி குழுமம் சென்னை, திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் 42,718 கோடி ரூபாயை முதலீடு செய்கிறது. சிபிசிஎல் நிறுவனம் நாகையில் 17,000 கோடி ரூபாய் முதலீடு செய்வதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. எல்என்டி நிறுவனம் 3,500 கோடி ரூபாயும், செயின்ட் கோபை நிறுவனம் 3,400 கோடி ரூபாயும், மஹேந்திரா குழுமம் 1000 கோடி, ஹிந்துஜா குழுமம் 1,200 கோடி முதலீடு செய்ய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் செய்துள்ளன. இது மட்டுமல்லாது மேலும் முதலீடுகளை ஈர்க்க வரும் 28ஆம் தேதி முதலமைச்சர் ஸ்பெயின் செல்ல உள்ளதாக அமைச்சர் திரு டிஆர்பி ராஜா தெரிவித்தார். முதலமைச்சர் அவர்கள் 28ஆம் தேதி ஸ்பெயின் செல்ல உள்ளார். அதற்கு பிறகு ஆஸ்திரேலியா செல்ல உள்ளார். அதுக்கு பிறகு அமெரிக்காவுக்கும் ஒரு பிளான் இருக்குது. மீண்டும் அங்கே முதலமைச்சர் அங்கே யூஎஸ்க்கு போக வேண்டிய ஒரு வேலையும் இருக்குது. அதுவும் ஒரு முக்கியமான ஒரு முதலீடு அங்கேருந்து வரும் என்று நம்புகிறோம். எனவே இப்படி பல முக்கிய திட்டங்கள் இன்னும் இருக்கின்றன. இந்த முதலீட்டாளர்கள் மாநாடு துவக்கம்தான். இந்த 2 நாட்களில் முடிவதில்லை. இன்னும் பல லட்சம் கோடி முதலீடுகள் தமிழகத்துக்கு நிச்சயமாக வந்து குவிந்து கொண்டே இருக்கும். எதிர்பார்த்ததை விட அதிக அளவில் புதிய முதலீடுகள் வந்துள்ளதாக தெரிவித்த திரு ராஜா, பெண்களுக்கு அதிக அளவில் வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்புள்ளதாக கூறினார். 3000 பிரதிநிதிகள் கலந்து கொண்ட உலக முதலீட்டாளர் மாநாடு வெற்றிகரமாக நடந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் புத்தாக்க நிறுவனங்களுக்கு ஏராளமான முதலீடுகள் கிடைத்துள்ளன. தமிழக அரசின் ஸ்டார்ட் அப் டிஎன் என்ற முயற்சியால் புத்தாக்க தொழில்களுக்கு 41 அரங்குகள் அமைக்கப்பட்டன. இதனால் பெரு நிறுவனங்கள் முதலீடுகளை செய்ய முன்வந்திருப்பதைப் போல புத்தாக்க நிறுவனங்களுக்கும் எதிர்பார்க்காத அளவுக்கு முதலீடுகள் கிடைத்துள்ளன. கண்காட்சியில் பங்கேற்ற புத்தாக்க நிறுவனங்களுக்கு தொழிலை மேம்படுத்த தமிழ்நாடு அரசு முதலீடும் செய்துள்ளது. தனியான ஒரு அரங்கம், ஸ்டார்ட் அப் டிஎன் அரீனா அப்படிங்கிற தனியான அரங்கம் இருந்தது. இதில் ஒரு 41 நிறுவனங்களை வந்து நாங்கள் காட்சிப்படுத்தணும். இதில் ஒரு 20 நிறுவனங்கள் நம்ம தமிழ்நாடு அரசே முதலீடு செய்த நிறுவனங்கள். நிறைய இதுக்கு அடுத்த கட்டத்துக்கு முதலீடு பண்ணுற நிறைய முதலீட்டாளர்கள் இன்றைக்கி நேற்றும் இன்றைக்கி வந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட வெஞ்சர் ஃபண்ட் கம்பெனிஸ் வந்திருக்கிறாங்க.
இங்கே இருக்கக்கூடிய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ், அதாவது ஸ்டால் போட்டிருக்க ஸ்டார்ட் அப் கம்பெனிஸை தாண்டி வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தொடர்ந்து இங்கே வந்து முதலீட்டாளர்களும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களும் இணைஞ்சு பேசுறதுக்கான ஒரு தளம் ஒன்று அமைச்சிருக்கோம். இதில் ஊட்டி மலைவாழ் பழங்குடியின மக்களின் உற்பத்தி பொருட்களை விற்பனை செய்யும் ட்ரைபல் மார்ட் சிறு நிறுவனத்திற்கும் விண்வெளியில் எரிபொருள் நிலையம் அமைக்கும் தொலைநோக்கு யோசனை கொண்ட நிறுவனத்திற்கும் தமிழ்நாடு அரசும் பல முதலீட்டாளர்களும் முதலீடு செய்ய முன்வந்துள்ளனர். நம்மளுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்து இது பண்ணுறதுனால வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பீப்புள்கிட்ட இருந்து நிறைய ப்ரிக்யூர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அவங்களுக்கு வேலைவாய்ப்பு தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்குங்கிறதுல இந்த ஸ்டார்ட் அப் இந்த ஜிம்மில் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கிறதுல இந்த தமிழ்நாடு அரசாங்கம் வந்து நல்ல ஒரு முயற்சி எடுத்திருக்கிறதுனால இந்த ட்ரைபல் பேக்ரவுண்ட் உள்ள இந்த ஒன்லி கம்பெனி இந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட் டைம் தமிழ்நாட்டில் ப்ரமோட் பண்ணியிருக்கிறாங்க. அதன் மூலம் வந்து இந்த ட்ரைபல்ஸ் வந்து நீலகிரி மாவட்டத்தில் இல்லை, இப்போ ஃபியூச்சரில் தமிழ்நாடு முழுவதுக்கான ஒரு டெவலப்மெண்ட்டாக இருக்கும். சிறு எதிர்பார்ப்புடன் இந்த கண்காட்சியில் பங்கேற்க வந்த தங்களுக்கு எதிர்பார்ப்புக்கு மீறிய முதலீடுகளுக்கான வாய்ப்பு கிடைத்திருப்பது தொழிலில் முன்னேறி சாதிப்பதற்கான நம்பிக்கையை அதிகரித்திருப்பதாக கூறுகின்றனர் புத்தொழில் முனைவோர்கள். புத்தாக்கமான யோசனைகளுக்கு தமிழ்நாடு அரசு கொடுக்கும் ஊக்கத்தினால் தொடக்க நிலை நிறுவனங்களின் வளர்ச்சியுடன் வேலை வாய்ப்புகளும் அதிகரிப்பதுடன் தமிழ்நாட்டின் தொழில் முனைவோர் தனித்த அவர் அடையாளத்தை பெறும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனிடையே முதலீட்டாளர்கள் மாநாட்டில் மருத்துவ உபகரணங்களை தயாரிக்கும் ஃபீனிக்ஸ் நிறுவனத்தின் நவீன வசதிகளுடன் கூடிய இன்குபேட்டர் அறிமுகம் செய்யப்பட்டது. அடுத்தவர் உதவியின்றி குழந்தையை இன்குபேட்டரில் வைக்க வசதி, கர்ப்பிணி, மாற்றுத்திறனாளிகளுக்கென பிரத்யேக உபகரணங்கள், இடுப்புக்கு கீழே செயல்படாதவர்கள் எழுந்து நிற்க உதவும் நாற்காலி ஆகியவையும் காட்சிப்படுத்தப்பட்டன. பெரிய அறைகளை சுத்தம் செய்யும் ரோபோ வேக்வாம் கிளீனர், கோமாட்சோ நிறுவனத்தின் பொக்லைன் இயந்திரம், ஓலா நிறுவனத்தின் நவீன எலக்ட்ரிக் ஸ்போர்ட்ஸ் பைக், அக்னிகுல் நிறுவனத்தின் 3D பிரிண்டிங் முறையில் வடிவமைக்கப்பட்ட ராக்கெட் ஆகியவை பார்வையாளர்களின் கவனம் ஈர்த்தன. தூத்துக்குடி, நெல்லை உள்ளிட்ட 4 தென் மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த சில நாட்களாக மாநிலம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வருகிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் விட்டுவிட்டு பெய்த சாரல் மழையால் இதமான சூழல் நிலவியது. மதுராந்தகம் மற்றும் சுற்றுப்பகுதிகளில் 2 நாட்களாக இடைவிடாது பெய்த கனமழையால் GST சாலை குளம் போல் மாறியது. இதனால் வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. செங்கல்பட்டு மாவட்டத்தில் வெளுத்து வாங்கிய கனமழையால் செய்யூர் அரசு மருத்துவமனை வளாகத்தில் தண்ணீர் வடியாததால் நோயாளிகள் சிரமப்பட்டனர். மதுராந்தகத்தில் இருந்து தச்சூர் செல்லும் சாலையில் தேவதூர் என்ற இடத்தில் சாலையை மூழ்கடித்து தண்ணீர் செல்வதால் கீழ்பட்டு, முருக்கம்பாக்கம் உட்பட 10 கிராமங்களுக்கான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. மரக்காணம் மற்றும் சுற்றுப்பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழையால் 3000 ஏக்கரில் உப்பளங்கள் தண்ணீரில் மிதக்கின்றன. திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் மற்றும் சுற்று வட்டாரங்களில் 2 நாட்களாக பெய்த கனமழையால் கோவில்பத்து பகுதிகளில் 200க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் மக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம், புவனகிரியில் வெளுத்து வாங்கிய கனமழையால் தண்டேஸ்வரநல்லூர், கொத்தங்குடி, சிவசக்தி நகர், விபீஷ்ணபுரம், காமராஜர் நகர், மணலூர் உள்ளிட்ட இடங்களில் குடியிருப்புகளை சூழ்ந்த மழைநீர் வடியாததால் மக்கள் அவதிக்குள்ளாயினர். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக வைகை அணையிலிருந்து வினாடிக்கு 2000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் மதுரையில் தரைப்பாலங்களை மூழ்கடித்து தண்ணீர் செல்கிறது. கோரிப்பாளையம், அண்ணாநகர், தெப்பக்குளம் உள்ளிட்ட இடங்களில் தரைப்பாலங்களை மறைத்து இரு கரைகளையும் தொட்டவாறு செல்லும் தண்ணீர் மற்றும் கனமழை எச்சரிக்கை காரணமாக மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், திண்டுக்கல் உட்பட கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் திரு பாலச்சந்திரன், வட தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் குமரி, நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை பெய்யும் என தெரிவித்தார். தென் மாவட்டங்களில் வந்து கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த இதில் அந்த குமரிக்கடல் அந்த பகுதிகளுக்கு, குமரியை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு, நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு உள்ளது. தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் பகுதிகள், இலங்கை கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் 3 நாட்களுக்கு மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் அந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. கனமழை எச்சரிக்கையை அடுத்து தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் தடுப்பணையிலிருந்து வினாடிக்கு 11,000 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுவதால் தாமிரபரணி கரையோர மக்களுக்கும் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
டெல்டா மாவட்டங்களில் கொட்டிய கனமழையால் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்கதிர்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டத்தில் வெளுத்து வாங்கிய கனமழையால் கொத்தமங்கலம், கோனூர், பெரும்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் சாகுபடி செய்யப்பட்டிருந்த 150 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின. விளைநிலங்களில் தேங்கிய மழைநீரால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்கதிர்கள் நீரில் மிதக்கின்றன. கிட்டத்தட்ட ஒரு 150 200 ஏக்கர் இந்த பகுதி மட்டும் எல்லாம் 2 நாள் அறுக்க வேண்டிய விளைச்சல் இந்த பகுதி மட்டும். இது பக்கத்தில் பெரும்பாக்கம் அந்த சைடெல்லாம் கப்பரில் கூட நிறைய இது. இதே ஊரில் ரோட்டுக்கு அந்தாண்டையும் இன்னும் ஒரு 100 ஏக்கருக்கு மேலே அது போய் அறுக்கவே முடியாது. எல்லாம் தண்ணியில் முழுகின கிடக்குது. எல்லாம் ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு ஏக்கர் 30 மட்டும் கம்மியெல்லாம் இருக்கும். எல்லாம் பொன்மணி தான் நெல். எல்லாம் தண்ணியில் முழுகின கிடக்குது. ஒன்றும் பண்ணவே முடியாது. கும்பகோணம் மற்றும் சுற்றுப்பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழையால் விளைநிலங்கள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. செம்பியவரம்பல், திருக்கோடிக்காவல் மற்றும் அதன் அருகிலுள்ள 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் அறுக்கும் தருணத்தில் இருந்த நெற்கதிர்கள் தரையோடு சாய்ந்தன. 500 ஏக்கரில் மூழ்கியிருக்கும் நெற்கதிர்கள் முளைக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். 150 ஏக்கர் வீணாக போயிடுச்சு. எங்களுக்கு வயலில் என்னால் இந்த கை காலெலாம் நடுக்க ஆரம்பிட்டு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஆகிட்டு வயல் எல்லாம் ஒன்றா இருக்குது. தூர் வர முடியாமையும் தண்ணி வடிய ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சீர்காழி மற்றும் சுற்றுப்பகுதிகளில் இடைவிடாது கொட்டிய கனமழையால் விளைநிலங்களில் தேங்கிய மழைநீர் வடிய வழியில்லாததால் பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. விளந்திட சமுத்திரம் மற்றும் அதன் அருகே உள்ள கிராமங்களில் முழங்கால் அளவுக்கு வயல்களில் தண்ணீர் தேங்கியுள்ளதால் பயிர்கள் முளைத்து விட்டதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். ஏக்கருக்கு 25,000 ரூபாய் வரை செலவு செய்தும் எந்த பலனும் கிடைக்கவில்லை என்று அவர்கள் கூறினர். அறுவடைக்கு இந்த நெல் தயாராகிடுச்சு. இந்த புறைக்க வாக்கியா மது உடையிறதுனால அடிக்கடி எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருது. இந்த வாக்கியாங்கரையை கொஞ்சம் தூக்கி போட்டால் கூட நாங்கள் தப்பிச்சுக்குவோம். வருஷம் இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்து எங்களுக்கு விவசாயத்தை முற்றிலுமாக பாழாக்கிடுது. ஒரு ஏக்கருக்கு 21,000 இன்னும் 30,000 செலவாகுது. ஆனால் அறுக்கும்போது எங்களுக்கு இது மாதிரி ஆகிட்டு ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. காரைக்கால் சுற்றுப்பகுதிகளில் 21 சென்டிமீட்டர் அளவுக்கு கனமழை வெளுத்து வாங்கியதால் திருநள்ளாறு, கோட்டுச்சேரி, அப்பகரத்தூர், நெடுங்காடு உள்ளிட்ட இடங்களில் 12,000 ஏக்கரில் அறுவடைக்கு தயாராக இருந்த சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. 3 முறை விவசாயம் பண்ணி அழிஞ்சு போயிட்டாங்க. திரும்பி பாத்தீங்கன்னா இப்ப 3 நாளா பெய்யற மழையில நெற்பயிரெல்லாம் பாருங்க எல்லாம் தண்ணியில கிடக்கு. அறுவடைக்கு தயாரா இருந்த எல்லா பயிரும் முழுகிவிட்டு உடனடியாக புதுச்சேரி மாநில அரசு உடனடியாக பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்கினா மட்டும்தான் அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். புதுச்சேரியில் இடைவிடாது பெய்த கனமழையால் ஏம்பலம் சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட கரிக்காலம்பாக்கம், போர்க்காடு மற்றும் சுற்றுப்பகுதிகளில் கொட்டிய கனமழையால் வயல்வெளிகளில் 2 நாட்களாக மழைநீர் தேங்கியுள்ளது. உரிய வடிகால் இல்லாததால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்கதிர்கள் தரையோடு சாய்ந்துள்ளன. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தின் நம்பகத்தன்மை குறித்த கேள்விகளுக்கு தேர்தல் ஆணையம் முறையாக பதிலளிக்கவில்லை என்று காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு ஜெய்ராம் ரமேஷ் எழுதியுள்ள கடிதத்தில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் 100% நம்பகத்தன்மை வாய்ந்தவையா என்பது குறித்த இந்தியா கூட்டணியின் கேள்விகளுக்கும் உண்மையான கவலைகளுக்கும் பதிலளிக்கவோ இது குறித்து விளக்கமளிக்க அரசியல் கட்சிகளை சந்திக்கவோ தேர்தல் ஆணையம் மறுப்பது ஏன் என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். அரசியல் கட்சிகளுடன் தொடர்பு கொள்ள தேர்தல் ஆணையம் மறுப்பது கவலை கொள்ளத்தக்கது என்றும் அனைத்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்துடன் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை அறிந்து கொள்ளும் விவிபேட் இயந்திரத்தின் ஒப்புகைச் சீட்டையும் வாக்கு எண்ணிக்கையின் போது 100% ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அரசியல் கட்சிகளுடன் தொடர்பு கொள்ள தேர்தல் ஆணையம் மறுப்பது கவலை கொள்ளத்தக்கது என்றும் அனைத்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்துடன் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை அறிந்து கொள்ளும் விவிபேட் இயந்திரத்தின் ஒப்புகைச் சீட்டையும் வாக்கு எண்ணிக்கையின் போது 100% ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மீண்டும் முக்கிய செய்திகள். சென்னை, சேலம், வேலூர் உள்பட பல்வேறு மாவட்டங்களில் வழக்கம் போல பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. பில்கிஸ் பானு வழக்கில் குற்றவாளிகளை குஜராத் அரசு முன்கூட்டியே விடுதலை செய்ததை உச்சநீதிமன்றம் ரத்து செய்திருப்பதை அரசியல் கட்சி தலைவர்கள் வரவேற்றுள்ளனர். உலக முதலீட்டாளர் மாநாடு மூலம் 6.5 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு பெறப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.